வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவளுக்கு அவ மேல யாருக்கும் அக்கறை இல்லைன்னு காட்டதா இப்படி அவ கூடவே நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். நிச்சயம் அவ என் வலையில விழுவா, விழுந்தே தீருவா. அக்கா, நீங்க ஷாப்பிங் கூட வருவீங்களா? ஏன் வரக்கூடாதா? தாராளமா வரலாமே. சத்யாக்கா உங்க கூட வரலையா? அவ இதுக்கு என் கூட வரணும். அத்தை, அங்க பாருங்க பாருங்க அத்தை, இந்த ஆர்த்தி சாதாரணமான ஆள் இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் வந்தா என்ன பாடா படுத்தி எடுத்துட்டா. அவங்க பேசுறத போய் தடுப்போம் அத்தை. இரு இரு, என்ன பேசுறாங்கன்னு பாப்போம். சத்யாக்கா மேல உங்களுக்கு அப்படி என்ன கோவம்? நேத்து நைட் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, நீங்க ரொம்ப மாறிட்டதா சொல்லி வருத்தப்பட்டாங்க. நீங்க ஏங்கா ஒரே அடியா செல்வநாயகி பக்கம் சாஞ்சிட்டீங்க? அந்த அம்மா ஒரு பாய்சன், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஆர்த்தி, உன் வயசு என்ன, ஏன் வயசு என்ன? எனக்கே நீ அட்வைஸ் பண்றியா? இல்லக்கா, அப்படி கிடையாது. அப்பாவுக்கே நான் தான் அட்வைஸ் பண்ணுவேன். அது எப்பவுமே கரெக்டா தான்க்கா இருக்கும். உன் அட்வைஸ உங்க அப்பாவோட வச்சுக்கோ. சத்யா பேச்ச கேட்டு எனக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணாத. ஓகே, கூல் கூல். எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? முதல்ல அவ சரியா நடந்துக்கிறானா அவளை கேளு. இது வரைக்கும் அவ எத்தனை பொய் சொல்லிருக்கா. ஏன் யாரையுமே நம்ப மாட்டேங்கிறா? அவளாலதான் நான் இன்னும் வாழ்க்கையில செட்டில் ஆக முடியாம திண்டாடிட்டு இருக்கேன். இல்லனா எப்பவோ என் மாமியார் என்ன மன்னிச்சு நான் எல்லா உண்மையையும் அவங்க கிட்ட சொல்லி இந்நேரம் அந்த வீட்ல நான் செட்டில் ஆயிருப்பேன். இப்பதான் என்ன தடுத்துட்டு இருக்கா. இத நீ போய் அவகிட்ட கேளு. சாரிக்கா, என் ஸ்கேனர்ல சத்யாக்கா கரெக்டா தான் இருக்காங்க. நீங்க தான் செல்வநாயகி திருந்திட்டாங்கன்னு தப்பா எடை போடுறீங்க. இவ்ளோ நேரம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? வேற என்ன, நம்ம தலைதான் உருட்டிட்டு இருப்பாங்க. அதுக்குதான் இன்னும் கொஞ்சம் கிட்ட போலாங்கிற. இங்க இருந்து ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது அத்தை. வாங்க. ஏய், இரு இரு, வேண்டாம், அதெல்லாம் நல்லா இருக்காது. அத்தை என்ன சொல்லுவா? உங்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவா. நான் நம்புவேன்னு தேவி பிடிவாதம் பிடிப்பா. இவ கேட்டா மட்டும் இல்ல, எவ வந்து கேட்டாலும் தேவி இப்படிதான் சொல்லுவா. அப்படிதான் நான் அவளை டியூன் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் காரியம் ஆகுற வரைக்கும் தான். அப்புறம் பாரு, தி ரியல் செல்வநாயகி வெளியில வந்து விஸ்வரூபம் எடுப்பா. அக்கா, உங்க நல்லதுக்காக தான் எல்லாரும் சொல்றாங்க. ப்ளீஸ் செல்வநாயகிய நீங்க நம்பாதீங்க. ஆர்த்தி, நீ சின்ன பொண்ணு, உலகம் அறியாதவ. உனக்கு சத்யா அக்கா மாதிரி, நீ அவளுக்கு தங்கச்சி மாதிரி. ஆனா எனக்கு சத்யா என் கூட பிறந்தவ. உன்னை விட எனக்கு அவளை பத்தி அதிகமா தெரியும். அது கரெக்ட் தான்க்கா. அவளுக்கே அவ்வளவு புத்தி இருந்தா எனக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்காதா? அக்கா அக்கா அக்கா, என்ன ஷாக்கா நிக்கிற? என்ன அப்படி பாக்குற? அத்தைதான் என்ன ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆண்டி சௌக்கியமா இருக்கீங்களா? அத நான் கேட்கணுமா? உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அது இல்லம்மா, அன்னைக்கு மயக்கம், மூக்குல ரத்தம்.